கோவையில் 38 மாணவர்கள் இணைந்து 1 மணி நேரத்தில் திருக்குறள் முழுவதையும் பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். கோவையில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 38 மாணவ மாணவிகள் இணைந்து 1 மணி நேரத்தில் 1530 கோட்பாடுகளையும் பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இதில் உலக சாதனை புத்தகத்தின் செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் திலகவதி மற்றும் மருத்துவர் ஷர்மிளா ராம் ஆனந்த், ஆர்.கே. ராம் ஆனந்த்ராஜன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர். அதிக 38 மாணவர்கள் ஒன்றிணைந்து 1 மணி நேரத்தில் அதிகமாக திருக்குறளை எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இதற்காக பயிற்சி கொடுத்தவர்கள் திருமதி தீபா அவர்கள், கீர்த்தி ஃபைனான்ஸ் அகாடமி. அவர்கள் ஒரு மாத காலமாக பனையோலையில் திருக்குறளை எழுதி இந்த சாதனையை படைத்துள்ளனர். இதனை சோழன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரிப்பதில் மிகவும் பெருமைப்பட்டுள்ளது. இன்னைக்கு நாங்க 38 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து 1330 குறளையும் ஓலைச்சுவடியில எழுதி சாதனை பண்ணோம். 1 மணிக்கூர்ல நாங்க 1 மாசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். தீபா மேம் தான் எங்களுக்கு நல்ல பயிற்சி, நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கும் தீபா மேம்க்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்றோம். இருந்தாங்க, சுற்றி வர கிராமத்துக்கு அந்த ஓலைச்சுவடியை பார்த்து வைத்தியம் பண்ணிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட பாரம்பரியத்தோட இந்த பள்ளியில இங்கே திருக்குறள் நடத்துகிற இந்த வகுப்புக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி. பரம்பரை